தஞ்சாவூரில் தந்தையால் 3 குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட நிலையில் மூத்த மகளான 12 வயது சிறுமி தனது தங்கை மற்றும் தம்பியை தாய் போல அரவணைத்து வந்துள்ளார். தகாத உறவால் மனைவி நித்யா வேறு நபருடன் பிரிந்து சென்ற நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான கணவர் வினோத்குமார் மதுபோதையில் தனது 3 குழந்தைகளையும் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர வைத்தது. ஒருபுறம் திடீரென பிரிந்த தாய், மற்றொரு புறம் குடிகார தந்தை. ஆனாலும் தன் தங்கை மற்றும் தம்பியை தாய் போல பராமரித்துள்ளார் மூத்த பெண்ணான 12 வயது ஓவியா. எப்படியும் தழைத்து விடுவோம் என்று நம்பியிருந்த அந்த குழந்தைகளை எப்படி கொல்ல மனம் வந்தது என்று உறவினர்களும் கிராமத்தாரும் உடைந்து போயிருக்கிறார்கள். அந்த புள்ள பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது 12 வயசுலேயே மிக அறிவாளி. அந்த பிள்ளைய அம்மா போனாலும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையில் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றி கொடுத்து தங்கச்சி தம்பியை 6 மாசமா அந்த பிள்ளை அம்மா போல இருந்து பார்த்துக்கிட்டு இந்த ஏரியாவிலேயே ஒரு நல்ல செல்ல பிள்ளையா இருந்த அந்த பிள்ளைய போய் எப்படி அந்த பிஞ்சு புள்ள மூணையும் கல்தரத்து கொள்ற அளவுக்கு இவனுக்கு எப்படி அந்த கல் நெஞ்சம் வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல. தாய் இன்னொரு வாழ்க்கையை தேடி சென்று விட்டார். தந்தை போலீசில் சரணடைந்து விட்டார். பாவம் ஒன்றுமறியாத இந்த பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கைதான் தொடங்கும் முன்னே முடிந்துவிட்டது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை முழு கொள்ளளவான 50 அடியை எட்டியுள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 2550 கன அடியாக உள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.